தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் நேற்றைக்கு ஒரு பரபரப்பான செய்தியாக இருந்ததை நம்ம பார்த்தோம். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் முதலமைச்சரை வந்து ஒருமையில் பேசினார். அதுவும் மட்டும் இல்லாமல் எலும்பை உடைச்சிருவோம் அப்படின்ற அளவிற்கு கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கிறார். அப்படின்போது அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். திமுக தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்களா, அதாவது தங்களுடைய எல்லையை மீறி விமர்சிக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதுதான் வந்து எலும்பை உடைப்போம் அப்படின்னு சொல்றது தான் திமுகவின் அகிம்சையா, இது வந்து சரியா, இதற்கு வந்து ஒரு ட்வீட் வந்து இது சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா சாத்தானின் ஆட்சி நடக்கிறதா அப்படின்னு வந்து முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன அவர் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் எடுத்திருக்கிறாரா, என்ன நடக்கிறது, இதில் யார் மீது தவறு, திமுக மேலே அப்போ தவறே இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. இணையம் வழியாக 2 பேர் இணைந்திருக்கிறாங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு திலகரசன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஜெகதீஸ்வரன் சார் சொல்லுங்க. அதாவது எப்படி பார்க்க திமுகவுக்கு கொஞ்சம் வாடிக்கையாகவே போயிடுச்சோ, ஒரு தாவேகாவை விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் முதலமைச்சரை ரொம்ப அதிகமாக ரொம்ப பர்சனலைஸ்டாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு திமுக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கா. வந்து எப்படி பார்க்குறீங்க, எல்லையை தாண்டி விமர்சனம்ங்கிறது வருதா? ஏன்னா திமுக தாவேகா மோதுறதுங்கிறது கட்சி அது வந்து வேற மாதிரியா இருக்குது. இது வந்து ரொம்ப பர்சனலாக முதலமைச்சருக்கான ஒரு மரியாதையை கூட எங்கேயாவது கொடுத்துட கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்களா, எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அடிப்படையா என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்குமே வந்து திமுகவோட தாவேக்கோட வெற்றியை ஏத்துக்க முடியல. அது வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக தலைமை, திமுக இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் யாராலையும் ஏத்துக்க முடியல. எப்படி விஜய் ஜெயிச்சார், எப்படி நம்ம தோத்தோம், இந்த ரியாலிட்டிக்கு ஒரு பக்கம் வேற வழி இல்லாம சட்டமன்றத்துல முதல்வர்னு சொல்றாங்க. முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறவர்கள் முதல்வர் பேச வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. அதை தாண்டி இன்னுமே வந்து விஜய் அவர்கள் முதல்வர் அப்படிங்கறது மனதால ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்ல. அதாவது பிடிக்காம போகலாம், எதிர்கட்சிகளுக்கு பிடிக்காம போகலாம், எனக்கு பிடிக்காம போகலாம், உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஆனால் அட் த லாஸ்ட் அவர் தான் முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தான். அவர் ஆட்சி காலம் வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அவர் ஆட்சி காலத்துக்கு பிறகு ஒரு முன்னாள் முதலமைச்சர். அதை நீங்க மாற்ற முடியாது இனிமேல். ஏன்னா மக்களோட மேண்டேட் அது. நம்ம யாரை மதிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, யாரு மதிக்காம போறோம்னா அது மக்களோட மேண்டேட்டை மதிக்கிறோமா மதிக்கலையா அப்படிங்கறதா இங்க பேச்சு. அதை சரியாக செய்கிறோமா இல்லையாங்கிறதா. ஏன்னா அவங்க மதிப்பு யாருக்காக குடிக்கின்றோம், தனிப்பட்ட நபராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இல்லை. மக்கள் முதலமைச்சராக அவரை நாற்காலில் அமர வைத்துள்ளார்கள். அவர்களுக்கான மதிப்பு அர்த்தத்தை பார்க்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி திமுக அதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு இல்ல, பக்குவம் இல்ல. அதனால விஜய் அவர்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இப்ப வெளிப்படையாவும் சரி, இப்ப நிறைய நான் பார்க்கிறேன். சில ஊர்களுக்கு போறேன், சில தொடர்கிட்ட பேச முடியுது, பார்க்க முடிகிறது. ரொம்ப கொச்சையா தான் பேசுறாங்க. அது வார்த்தை பிரயோகமே வந்து ரொம்ப ஒருமையில தான் இருக்கு. அவன் இவன் இருக்கு, இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. எப்படி அவர் ஜெயிச்சார், எப்படி வெற்றி பெற்றார், ஏன்னா ரொம்ப புரியாத தன்மையில் என்ன பண்ணிருக்காங்க. சில நேரம் வந்து இதற்கு ஒட்டுமொத்தமா ஈவிஎம் தான் காரணம். என்ன சொல்லப்போனா விஜய் அவர்களும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்றவங்க இருக்காங்க. அவங்களால ஏத்துக்கவே முடியல இந்த வெற்றியை. வந்து இந்த வெற்றிக்கான தோல்விக்கான காரணம் என்ன, தாவேக்கோட வெற்றிக்கான காரணம் சினிமா ஒரு முக்கியமான காரணம் தான். சினிமா மட்டுமே ஒரு காரணம், இன்ஸ்டாகிராம் ஒரு காரணம், ரீல்ஸ் ஒரு காரணம், ரீல்ஸால ஜெயிச்சாச்சு இப்படிதான் இன்னும் பண்றாங்களே தவிர, அவங்க ஒரு பக்கம் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுல நிறைய கருத்துக்கள் வந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 4 லட்சம் கருத்துக்கள் எனக்கு உடன்பிறப்புகள் ஐயன்ல வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அது குறித்தெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அது குறித்தெல்லாம் ஆய்வு முடிச்சிட்டாங்களா, அதற்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்கட்சி அரசியலை நம்ம எப்படி செய்ய வேண்டும், எப்படி கூர்மைப்படுத்த வேண்டும், அதுல கவனம் செலுத்துறதை விட தொடர்ச்சியாக இதுல கவனம் செலுத்துறாங்க. ஒன்று. இன்னொன்று, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் மறுபடியும் இந்த ஆட்சி 6 மாசம் தான், இந்த ஆட்சி 3 மாசம் தான், இந்த ஆட்சி 4 மாசம் தான் இப்படி சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் வந்து ஸ்லீப்பர் சொல்லி ஒரு ஆட்சி காலங்கள் முடிஞ்சது இல்லையா, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏதாவது லாஜிக்கோட பேசணும். எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் இவரு பேசுற காரணத்துல தான் என்ன கேட்டீங்கன்னா, அப்ப திமுக வந்து தாவேக்கு எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா, இங்க வந்து சில ஏஜென்ட்ஸ் மூலியமா சில புரோக்கர்ஸ் மூலமா இந்த வேலைகளை தொடர்ச்சியா நடத்துறாங்களா, 15 எம்எல்ஏ கவுக்க ட்ரை பண்றாங்களா, ஒரு தூக்க ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றது.
திமுக முதல்ல இந்த ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நம்ம தோத்துட்டோம், நம்ம எதிர்கட்சி, நம்ம ஆளுங்கட்சி இல்ல, நம்ம மக்கள்கிட்ட போகணும், கீழே இறங்கணும், அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியம் இருக்கின்றது. ரைட். இந்த இடத்துல ஜெயகண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்படி ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியாம ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான இல்ல அவர் பேசுற சாதாரணமாக அவருமே விமர்சனங்களுக்குத்தான் பதில் சொல்றார். 10 விமர்சனத்துக்கு சேர்த்து வச்சு ஒரு டைம்ல ஒரு நாளுக்கு தான் அவர் பேசுறாரு. முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு. அதையும் தாங்கிக்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரியெல்லாம் ஒரு தவறான வார்த்தை பிரயோகம், ஒரு எல்லை கடந்து ஒரு பேசுறது, இப்படி ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறதே ஒத்துக்கொள்ளாமல் அவருக்கான ஒரு மரியாதையே கொடுக்காம அவன் இவன் வாடா போடா இந்த அளவுக்கு போறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? அதுதானே முதல்ல தலைவர், அந்த கட்சியுடைய தலைவர் அதை தானே முதல்ல சரி பண்ணணும். என்ன விமர்சனங்கள் அடுத்த ஆளுங்கட்சி மீது வைக்கிறதுக்கு முன்னாடி தன் கட்சியில் இருக்கவங்களுக்கு சரிப்படுத்திட்டு தானே இந்த விமர்சனத்தையே வச்சிருக்கணும். என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் கடந்த காலத்தில் ஒரு 3 ஆண்டு காலம் அரசியல் கட்சி ஆரம்பித்தது பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி விமர்சித்தார்களோ அதே விமர்சனத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது. முதலமைச்சர் என்று பாராமல் திரு மு.க. ஸ்டாலினை அந்த காலத்தில் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே இவங்க சொல்றாங்க. இல்ல எலும்பு உடைப்போம், அடிச்சு வரட்டும், எல்லாமே அரசியல் தான். அரசியலில் எதையுமே இதை விட மோசமாக எல்லாம் தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோமே. தொடர்ச்சியாக நான் என்ன சொல்றேன், ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு 3 ஆண்டு கால கட்சி விமர்சிக்கிறத ஒரு பண்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக பரிணமித்துள்ளது. சரிங்களா? சாதாரணமா வந்தது கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நேற்று ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு 3 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடிச்ச கட்சி கிடையாது. ஏறத்தாழ 18 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக சிறப்பாக பணிபுரிந்த பிறகு மக்கள் ஆதரவோடு ஆளுங்கட்சி ஆனவர்கள், அதன் பிறகும் பலமுறை எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள். எதிர்க்கட்சியாக இருப்பது ஆளுங்கட்சியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதுசே கிடையாது. சரி. ஆனால் அவர்கள் இன்றைய விமர்சனங்கள் என்பதை தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாமல, எதிர்க்கட்சியால நாங்கள் இருக்க முடியும், உடனடியாக எங்களுக்கு ஆளுங்கட்சி ஆகணும்னு எப்படி வேகப்பட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை கூட ஏற்றுக்கொள்ள தயாராக எல்லா விமர்சனங்கள். அதாவது நான் என்ன சொல்றேன், 60 நாள்ல விமர்சனங்களை சந்தித்த ஆட்சியாக அதுக்குதான் நீங்க அதனாலதான் உங்களுக்கு அனுபவம் அதுதான் உங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிறோம். ஒரு எதிர்க்கட்சியாக விமர்சனம் வைப்பதை கூட தாங்க முடியாத ஒரு ஆளுங்கட்சி உங்களுக்கு எதிர்க்கட்சிகளை உங்களை திராணியாக எதிர்க்க முடியவில்லை. ஆளுங்கட்சியா இருப்போம்னா உங்களை யாரும் எதிர்க்க கூடாது எதுவும் இல்லையா? கருத்துரிமை இருக்கு. சொல்ற மாதிரி அவர் 5 நிமிஷம் பேசினாவே இங்க பிரச்சனை என்ன வேணா பேசுங்க. அவர் பேசுறதே 5 நிமிஷம் தான் சார் பேசுறாரு. அதுக்கு நீங்க 50 நாளைக்கு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. அதுவும் ஆளாளுக்கு விதவிதமா பதில் பேசுங்க. பேசாமே இருங்க, பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருங்க, புரோட்டோகால் இல்லைன்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவோடு நீங்க அது ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க, என்ன வேணா பேசலாம். ஆனால் ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியாக பதிவு செய்ய வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றன. என்னுடைய தோழர் ஜெகதீஸ்வரனுக்கு தெரியும். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறையோ அதே ஆயுதத்தை எதிரியும் எடுப்பான். தரந்தாழ்ந்த விமர்சனங்களை அமைச்சர் என்றும் பாராமல் சில பேர் பொதுக்கூட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலேயே எதிர்க்கட்சியை நீங்கள் விமர்சிக்கின்ற அந்த விமர்சன போக்கை எதிர்க்கட்சியும் கையாளுகிறது. சார் நீங்க சொல்லிட்டீங்க, ஜனநாயகத்துல தேர்தல் தோல்வி ஒண்ணும் புதுசு இல்ல. நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு செய்தி, நாங்க எதிர்க்கட்சி 180 தொகுதிகளை வெற்றி பெற்று விட்டு ஆட்சி செய்த காலம்லாம் கூட உண்டு. நீங்கள் இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். புரியுதுங்களா? விமர்சனமே வைக்க கூடாதுன்னு சொல்றத யாருங்க ஏத்துக்க முடியும்? விமர்சனம் வைக்க கூடாதுன்னு எங்க அப்படித்தான் சொல்றாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்கள் இது டைவர்ஷன், இது விமர்சனங்களுக்காக ஒரே ஒரு செய்தி, கைது அல்ல. நான் ஒரே ஒரு செய்தி சொல்லிறேன். என்ன சரி என்னங்க அவதூறு பேசுறாரு? விளாத்திக்குள்ள எம்எல்ஏ என்ன அவதூறு பேசுறாரு? நீங்க சொல்லுங்க. ஆடியோ கேட்டிங்களா? இல்ல நீங்க என்ன பேசுறாரு? மானங்கெட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சொல்றாரு. என்ன தவறு?
என்ன வார்த்தை இது? என்ன மானம் கட்டனா இல்ல, என்ன சார் இதை இல்ல, விட மோசமா இல்ல, விமர்சனம் உள்ள பண்ணலையா? வரட்டும், நாங்களாம் அடிச்சு அங்கிள் மாமா நாங்களாம் அங்கிள் கோமாளிங்களா? ஸ்டாலின் நாங்க மாமா யாருக்கு காட்டுறோம்? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றதுல இல்லாததா? ஸ்டாலின் அங்கிளையே பொறுத்துக்கொள்ள வாடா முடியல. போடான்னு சொல்லாததா? இல்ல, ஸ்டாலின் அங்கிளே ஏங்க பொறுத்துக்கொள்ள நீங்க முடியல. வந்து ஆனா தமிழக இந்த வெற்றி அளவுக்கு கழகத்துல நீங்க இருந்தவங்க எல்லாம் விமர்சனம் பேச முடியாத பேச தெரியாத பேச்சாளர் எல்லாம் திரு மு.க. ஸ்டாலினை விமர்சனம் பண்ணாததா, உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் பண்ணாததா? எத்தனை விமர்சனங்கள் கடந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கு. ம். உங்களுக்கு விமர்சனங்களை தாங்கிக்க சக்தி இல்லை என்றால் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதற்கு அருகதை இல்லைன்னு நான் தான் அப்ப சொல்றேன். நீங்க முன்னால கைது செய்ததெல்லாம் ஒரே ஒரு திமுக செய்தி. ஆட்சி காலத்துல ஒரு ட்வீட் போட்டா ஒரு பார்ட்டி வந்து இப்ப ஒரு போஸ்டரை பார்த்து அடிக்கிறாங்க, அவங்களுக்கு 5 தனிப்படம் போட்டு தேடுறது. உங்களுடைய இதெல்லாம் வாதத்துக்கு வரேன். உங்களுடைய வாதத்துக்கு விளாத்திக்குளம் எந்த எம்எல்ஏ சரி பேசிட்டாரு. நான் சொல்றேன் விளாத்திக்குளம் எம்எல்ஏ சாதாரண சட்டமன்ற உறுப்பினர். சரி. ஏதாவது உங்களுடைய அந்த மரபுகள் வந்து கடைபிடிக்கப்பட்டதா? சபாநாயகர்கிட்ட நீங்க அது குறித்து ஏதாவது அதுக்கு நீங்க இன்னைக்கு சபாநாயகர் முழுசா வாங்குனீங்களா? விளக்கம் எங்க பிரமிசஸ்க்குள்ள இருந்தாதான் என் பெர்மிஷன். ஒரு செய்தியை இல்லன்னா புரிஞ்சுங்களா? இல்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்கன்னு கிளியரா ஒரு செய்தி, அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பொழுது அவர் மீது எந்த வகை நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சபாநாயகருக்கு கொடுக்கணும், தெரிவிக்க வேண்டும். கொடுத்துட்டாங்கன்னு சொல்றேன். சரி, தெரிவிச்சாங்களே அதை வந்து அவர் முதல்ல பிரஸ் மீடியா கொடுத்தாரா? இதோ இன்னைக்கு படிச்சிட்டாரு, இன்னைக்கு வந்த உடனே என்ன இது? ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அந்த தொகுதிக்குரிய பிரதிநிதிகள் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. விளாத்திக்குளம் எம்எல்ஏ வந்து கைது செய்யப்படுகிறார் என்றால் அது குறித்து உங்களுக்கு சபாநாயகருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். இந்த மாதிரி ரூல்லே இல்லன்னு அவர் யார் சொன்னா? கொடுத்துட்டாங்க. சரி, என்கிட்ட இது நான் சொல்றேன், அதுதான் ரிசீவ் பாருங்க, ஆயிடுச்சு. மரபுகளையும் மாண்புகளையும் தெரியாத ஒரு ஆட்சி இருக்கும்போது இப்படித்தான் சொல்ல முடியும். நான் சொல்றேன் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தவர்கள் புதியவர்கள் என்று மரபுகள் விமர்சனம் மாண்புகள் பண்ணக்கூடாது. தெரிந்தவர்கள் அந்த மாண்பை மீறி பேசுறதுங்கிறது முதல்ல சரியா மாண்புகள் மரபுகள் சட்டமன்றத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. வெளியில வரும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு எதிர்க்கட்சியை விமர்சிப்பதில் என்ன தவறு? மானங்கெட்ட முதலமைச்சர் Right, இந்த இடத்துல- நான் கேக்குறேன், இந்த இடத்துல மானங்கெட்ட போறோம். முதலமைச்சர் இந்த என்று இடத்துல- சொன்னால் okay, நீங்க அதற்குரிய சொல்றீங்களா? காரணங்களை நீங்க சொல்லுங்க. சொல்றீங்களா? ஐதர் திலகரசன் சார் எதிர்கட்சின்ற முறையில வைக்கிற விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லையா? முதலமைச்சரை பத்தி எந்த விமர்சனமே நாங்க வைக்க கூடாதா? கொடுத்தது தானே திருப்பி கொடுக்குறோம்னு கேக்குறாங்க. என்ன விமர்சனம் விடணும் சார்? இப்போ திமுக சார்பில் வந்து அரசு இந்த குற்றங்கள்லாம் செஞ்சுட்டாங்க, சரியா மக்கள் சேவை செய்யல, இந்த மக்கள் அடிப்படை தேவைகள் இதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க, இந்த இடத்துல சட்டமன்றத்துல இல்ல கொத்து பரோட்டாங்கிறார் சார். ஒரு முதலமைச்சர் சொல்றாரு கொத்து பரோட்டா, 5 கொத்து பரோட்டா, கொளத்தூர் கொளத்தூர் கொத்து பரோட்டா போட்டாங்கிறாரு, ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறாரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யாத விஷயம் அது என் வாயில வந்துருங்கிறாரு. இந்த மாதிரியானது எந்த முதலமைச்சரும் இது வரைக்கும் பேசி நம்ம கேட்டது இல்லையே. அப்ப அப்படி இறங்கும் பொழுது இப்படித்தானே எதிர்கட்சி வந்து பதில் பேச முடியும்? இப்படி பேசினா தானே அவங்களுக்கு புரியும்னு கேக்குறாங்க. நீங்க சொன்னதை நான் உள்வாங்கிக்கிறேன் மேடம். நான் சொல்ல முடிச்சேன். இப்போ அடிப்படை தேவைகள், மக்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு, அதை வந்து நிறைவேற்றல, பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி குறைகளை சொன்னோம், அதுக்காக எங்களை வந்து 3 செக்ஷன் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாவேக அரசு செஞ்சது, முதலமைச்சர் செஞ்சது, காவல்துறை செஞ்சது தவறுன்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணாரு, பொது மேடையில முதலமைச்சரை எலும்பை உடைச்சிருன்னு சொன்னாரு. முதலமைச்சர் மட்டும் இல்லாம சாதாரண மனசுல தமிழ்நாட்டுல யாரு இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா எதிர்த்தரப்புல இருக்கவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா ரிமாண்ட் பண்ணி தான் ஆவாங்க. அது வந்து எம்எல்ஏவும் கிடையாது, யாருமே. இது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சு. திமுகவில் வந்து அநாகரிகமா பேசுறதுக்கு வந்து இலட்சங்களே கிடையாது அப்படின்றது நிறைய உதாரணங்கள் இருக்கு. பொன்முடி அவர்கள் வந்து பொது மேடையில ஒரு வார்த்தைகளை சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடிகை புஷ்ப பத்தி அவங்க தேசிய மகளிர் குழு ஆணையரோட உறுப்பினர், அவங்களையும் தரக்குறைவா பேசினார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியவங்கல இருந்து சாதாரண அடிப்படை மக்கள் வரைக்கும் திமுக காரங்க வசைப்பாடாதவங்களே கிடையாது. ஒரு அநாகரிகமான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா அது திமுக காரங்க தான். அதுக்கு இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுல பண்ணது என்ன தவறு இருக்கு? காவல்துறை அவங்க வரம்புக்கு உட்பட்டு தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சபாநாயகர் தெரிவிக்க வேண்டியது காவல்துறை வேலை. அவங்க வந்து தெரிவிச்சாங்க, சபாநாயகருக்கு தான் தெரிவிக்கணும், இல்ல சட்டசபை செயலாளருக்கு தெரிவிச்சாலே போதும், அது அவங்க தெரிவிச்சாங்க. இன்னைக்கு ஓடுனாங்க, அவரும் சொல்லிட்டாரு. இல்ல திலகரசன் சார் இல்ல சட்டமன்றத்தை பூட்டிடுவோம் அப்படின்னு, கதவை பூட்டிடுவோம் அப்படின்னு சொல்றத நாம வந்து நல்ல சென்ஸ்ல கரெக்ட், அவங்களெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு அதுதான் வழின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்க, நல்ல டைரக்ஷன்ல நல்ல விதமா எடுத்துக்கணும். அப்படின்னா எலும்பை உடைச்சிருவான் இவர் சொல்றதும் அதே டைரக்ட் மீனிங் ஏன் எடுத்துக்கணும்? அதை வந்து நாங்க எங்களுக்கும் தைரியம் இருக்கு, நாங்க ஏன் வந்து அந்த மாதிரி உணர்வுபூர்வமான ஒரு பேச்சாக ஏன் பார்க்க கூடாது? அவர்களுடைய தலைவரை விமர்சிக்கும் பொழுது வந்தக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பேச்சாக ஏன் அதை எடுத்துக்க கூடாது? விமர்சனமா தானே எடுத்துக்கணும்.
இல்ல முன்னாள் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க, சட்டசபையில வந்து கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி பேசினா அவங்க எல்லாருமே இவங்களுக்கு வந்து வேலையே இல்லை, யாரு அங்க பணி செய்யற காவலர்களுக்கு வந்து வேலையே இல்லை, திமுக காரங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுவாங்க, கச்சத்தீவு பிரச்சனை பேசினா திமுக காரங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒண்ணுதான், ஒரே வார்த்தைகள் தானே, அதுக்கு இதுக்கு ஏதாவது வேறுபாடு ஏதாவது இருக்கா? ஏதாவது பேச ஆரம்பிச்சா வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது சாதாரண வார்த்தை. மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக தான் சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கிறீங்க, வெளிநடப்பு போயிருக்கிறதுக்காக வெளியே போயிருக்கிறீங்க. அதை வந்து அமைச்சர் முதலமைச்சர் சொல்றது என்ன தவறு இருக்கு? கொத்து போராட்டன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? ஒரு முதலமைச்சரே தோத்துட்டாரு அப்படின்றத ஒரு ஒரு காமெடியா சொல்ற விஷயமா கூட இருந்துச்சு. ஒரு இல்ல தேர்தல் அரசியல்ல தோற்பது ஜெயிப்பதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். இதையே ஒரு ஒவ்வொரு தடவையும் அவர் பேசுறாருன்னு கேக்குறேன். உடைச்சிடுறா அப்படின்னு சொல்றது ஒரு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற ஒரு விஷயமா? இன்னைக்கு இந்த விஷயத்தை விட்டோம்னா நாளைக்கு பிரதமரை முதுகு உடைச்சுன்னு சொல்லிடுவோம், அப்பயும் கம்முன்னு இருப்பீங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன திமுக மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து பிரதமரையும் அதே வார்த்தை சொல்லுவாங்க, ஜனாதிபதியும் அதே வார்த்தை சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியும் அதே வார்த்தை சொல்லுவாங்க. திமுக காரங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லையே கிடையாது, அந்த அளவுக்கு போயிடுவாங்க. இது ஒரு சரியான நடவடிக்கை தானே, இதுல இடத்துல என்ன தவறு இருக்கு? இன்னைக்கு கூட அவங்க இதை சொன்னாரு, சுட்டி காமிக்கவே இல்லையே. இந்த விஷயத்த வந்து அவர் எலும்பு உடைச்சிருன்னு சொன்னாரு, அதுக்காக அரசு பண்ணிட்டாங்க அப்படின்னு திமுக தலைவரோ அவங்க உதயநிதி ஸ்டாலின் எங்கேயுமே சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அராஜகமா செயல்படுறாங்க. எதுக்காக அராஜகமா செயல்பட்டாங்க? நீங்க தவறு சொன்னீங்க, அதனால காவல்துறை கைது பண்ணிருக்கு. இது வந்து எம்எல்ஏன்னு கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன், வேற யார் அடிப்படையாக சாதாரண ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட அரசு சொன்னாங்க. அது முதலமைச்சர் மட்டும் கிடையாது, யாரை சொல்லியிருந்தாலும் சரி, எக்ஸன் ஒய் இஜெட் யாரை சொல்லியிருந்தாலும் நீங்க வந்து உங்க முதல்வர் உடைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த 3 செக்ஷன்ல வந்து அரசு பண்ணதான் போறாங்க. இதுல வந்து என்ன தவறு இருக்கு? இதுக்கு போயிட்டு என்ன இருக்கு? நீங்க வந்து மக்கள் பிரச்சனை பேசியிருந்தா சார், இதுல எதுக்கு சார் வன்முறையை தூண்டுறாரு, இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துறாரு, அமைதிக்கு பங்க இதெல்லாம் எங்க வருது சார்? அவதூறுனா ஏற்கனவே ஒரு தடவை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல அவர்களை வந்து கைது செய்த பொழுதே நீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு. அதே தான் திரும்ப திரும்ப அதே மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலம் என்ன சாதிக்க நினைக்கிறது தாவேகா அரசு? மேடம் நான் சொன்னதான் மேடம், என்னன்னா ஒரு முதலமைச்சர் வந்து இதை சாதிக்கவே யாரையும் பழி வாங்கணுன்ற நோக்கம் வந்து தாவேகா அரசுக்கு ஒரு விஜய்க்கு இல்லை மேடம். ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி திமுக வந்து அவர் பழி வாங்கணும் கிடையாது, இவங்களும் அவங்களை பழி வரலை. தாவேகா அரசு எதிர்கட்சியா இருந்ததுமே கிடையாது, புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, யாரும் பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறாரு. தாவேகா அரசும் முதலமைச்சரும் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அந்த ஏரியால இருக்க கட்சி நிர்வாகி தாவேகா கட்சி சார்ந்தவர் ஒருத்தர் மாவட்ட செயலர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, பொதுவாக இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதுல என்ன தவறு இருக்கு? அவர் இல்லாம வேற யாராவது போய் கொடுத்தாலும் இதே நடவடிக்கை தானே, ஏதாவது மாற்றி பண்ண போறாங்களா? இதுல என்ன தவறு இருக்கு? இதுல சரி சரி, ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட நான் கேட்க ஓகே, நான் வரேன் சார். ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட நான் கேட்க நினைக்கிறது வந்து இப்போதான் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோமா, இல்லை திமுக வந்து நீங்க எப்பயுமே இதே மாதிரியான ஒரு அரசியலை தான் அவங்க கையில் எடுக்கிறாங்களா எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது? இல்லை இப்போதான் இந்த நாகரிகம் குறைஞ்சி இந்த அடிப்போம் உதைப்போம் என்ற அந்த ரேஞ்சுக்கு போறது இப்போதான் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நண்பர் சொல்லும் பொழுது அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க, இல்ல வந்து புகார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. எல்லா ஆட்சி காலத்திலும் அப்படிதான். இப்ப வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து யாராவது ஒருத்தர் அந்த காலத்துல அவதூறு பேசியிருந்தாருன்னா முதலமைச்சர் முன்னாள் ஸ்டாலின் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாரு. அது கொஞ்சம் மியூட்ல போயிடுங்களேன், சவுண்ட் அதிகமா. சோ அதனால என்ன ஆகுனா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து யாராவது அப்போ அந்த ஆட்சி காலத்தில் அவங்க யாராவது அவதூறு பேசியிருந்தாங்கன்னா அந்த ஏரியாவை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் எல்லாம் போய் கொடுப்பாங்க. அதுதான் அந்த வழக்கமான ஒன்று. அதனால நேரடியாக முதலமைச்சரோட அமைச்சர்களோ போய் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஆட்சியில் அதுவும் நடக்குது. இன்னும் சொல்ல போனா இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் குறித்து ஒரு புகார் இல்ல கம்ப்ளைண்ட் சொல்றேன். சில அமைச்சர்கள் குறித்து யாராவது ஏதாவது உதாரணத்துக்கு பழனி விஷயம் குறித்து பேசினால் அந்த அமைச்சரை நேரடியாக போய் ட்வீட் எல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நான் சட்ட நடவடிக்கை எடுத்துருவேன், சட்ட பாயும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்துட்டு இருக்காரு. அதுவும் இந்த ஆட்சியில் நடக்கிறத பார்க்கின்றோம். சில நேரங்கள்ல அவங்களால வந்து ஒரு பக்கம் ஜனநாயகம்னு பேசுறாங்க, ஆனா எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாதவர்களும் தாவேக்கு இருக்கிறார்கள். நீங்க ஒரு விஷயம், இதே ஆதவர்ஜுனா இன்றைக்கு அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா அன்றைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்ன பேசினார்? முட்டாள் முதல்வர்னு பேசினார். இங்க ரவுடி பையன் ஒருத்தர் இருக்கா, செந்தில் பாலாஜி ஒருத்தர் இப்படியே பேசினார். எங்க அண்ணன் சொல்லாரு நான் வாய் மூடிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் ஆன பிறகு விஜய் அவர்கள் வாயில வந்துருங்கிறாரு, இப்படிங்கிறாரு, என்னமோ இதெல்லாம் செய்யறாரு. இந்த சில செய்கைகள்லாம் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு முதலமைச்சருக்கு பண்போட பேசுறாருன்னா நிச்சயமா அவரே முதல்ல பேசல. அவர் சட்டமன்றத்தில் இருக்கட்டும், சட்டமன்றம் வெளியாகட்டும், முதல்வர் விஜய் அவர்கள் முதல்ல அந்த பண்போட அந்த நாகரிகத்தோடு நடந்து கொள்கிறதா அதுவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா அதற்கு நீங்க வந்து திமுக என்ன சொல்ல போனா திமுக குறித்து நீங்க கேட்கும் பொழுது அது அவங்க நிறைய நேரங்கள் அப்படி பண்ணிருக்காங்க. இது இப்ப கிடையாது, நீங்க இருந்து காலங்காலமாக இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
பெண்கள் குறித்து சில அவதூறுகளை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கட்சின்னு சொல்ல முடியாட்டியும் நீங்க அது ரொம்ப ஸ்பெசிபிக்கான சில ஆட்கள் எப்பொழுதுமே எல்லா காலகட்டத்திலும் அது பொதுமக்களுடைய மேடைகளாக இருக்கலாம், இல்ல வந்து சட்டமன்றங்களாக இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட இடங்களாக இருக்கலாம், தொலைக்காட்சி பேட்டிகளாக இருக்கலாம், அது தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்பப்ப சில நேரங்கள் நடவடிக்கை பாயும், சில நேரம் நடவடிக்கை பாயாது. சில நேரங்கள் திமுகவே நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான சில காட்சிகள் தெரியும். அப்புறம் அதை விட்டுருவாங்க. நீங்க நடிகைகள் குறித்து அவதூறு பேசியிருக்காங்க, பாலியல் விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற ஒன்றுதான். ஏன்னா ஆனா எந்த கட்சியுமே விதிவிலக்கு அல்ல அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா திமுக பேசுறாங்க, தவறான வார்த்தைகள் யூஸ் பண்றாங்கன்னா தாவேக்கு அதை விட ஒரு ஸ்டெப் மேலதான் போய் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறோம். பெண்கள் குறித்து யார் அதிகமா இழிவா பேசுறதுன்னா திமுக, தாவேக, தாமக எல்லாரும் பெரிய போட்டியா வைக்கலாம். தாவேக தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருவாங்க. அந்த அளவுக்குலாம் அவ்வளவு இழிவான பேசக்கூடிய ஆட்கள் தாவேக்கெல்லாம் இருக்கிறாங்க. அது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப தலைமையில இருந்து அது மாறணும். இன்னைக்கு பிரச்சனை தலைமையில இருக்கக்கூடியவர்களே வந்து அது நான் சொல்ற திமுகவுக்கும் பொருந்தும், தாவேக்கும் பொருந்தும். தலைமையில இருப்பவர்களே வந்து எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு இருந்தா கீழ்மட்ட தொண்டர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. தலைமையில இருக்கிற நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. கண்ணியத்தோடு இப்போ விஜய் அவர்கள் முதல்ல பேசும்பொழுது டீசன்ட் பாலிடிக்ஸ், டீசன்ட் அட்டாக் சொல்லி சொன்னார். நீ வாயில நல்லா வந்துரும் அப்படிங்கறது டீசன்ட் பாலிடிக்ஸ். அது முதல்ல அது டீசன்ட் அட்டாக்கா? அதுவே கிடையாது இல்ல. அப்ப நம்ம தலைவரே இப்படி பேசுறாப்பா, முதல்வரே இப்படி பேசுறாருப்பா, நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு ஹிந்துவுல ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு. இந்த 2 மாதத்தில் முதல்வர் அல்லது வேறு அமைச்சர்களை விமர்சித்த 10 பேர் வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. நீங்க வந்து பார்த்து மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டார், நீங்க அனிதா ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார், மார்க்கெட்டின் கைது செய்யப்பட்டுள்ளார். பொதுவாக கோர்ட் என்ன சொல்றதுன்னா அவதூறு வழக்கில் கைது அவசியம் அல்ல, அவசியம் நீங்க வந்து கைது பண்ணாதீங்க, வழக்கு தொடுங்க, அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வர வைங்க, ஃபைன் தான் போடணும், ஃபைன் போடுங்க, வழக்கு அப்படிதான் நீங்க நடத்திட்டு தவிர அவதூறு வழக்கு டிசன்ட் தாண்டி போயிடுச்சா இந்த தடவை? எக்ஸப்ஷன் தான். கண்டிப்பா இதை நான் அவதூறுன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்றது அந்த 10 வழக்குகளை சொல்றேன். மார்க்கண்டேயன் அவர்கள் நிச்சயமாக நீங்க நான் ஒரு முதலமைச்சர் குறித்து நான் எலும்பு உடப்பேன்னு சொல்லி பேசுறாருன்னா அது கண்டிப்பாக அது கண்டனத்திற்குரியது. கைது நடவடிக்கை அவசியம் தான். இது வந்து ரொம்ப எல்லை மீறி அவர் போறார். அவர் சொல்றேன், ஒரு எனக்கு மதிக்க முடியல, என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கறக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போறது, ஒரு பொது மேடையில பேசுறது அப்படிங்கிறது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீதிமன்றம் அனிதா ராமகிருஷ்ணன் வழக்குல நீங்க பார்க்கலாம், ஒரு நாள்ல வந்து ஜாமீன் கொடுத்து அமிச்சிட்டாங்க. ஆனா இவர் ஜெயகண்ணன் சார், அதாவது நிஜமாவே அவதூறையும் தாண்டி போகுதா? நீங்க ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்ணி கைது பண்ணாக்கா அதை பத்தி போட்டு பண்ணா அது நிச்சயமா எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இது வந்து அதை தாண்டி இன்னைக்கு வந்து திமுக தலைவரை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு நெருக்கடிக்குள்ள சிக்கியிருக்காங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம்? ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் நீ ஜாஸ்தியா பேசுவியா, நீ ஜாஸ்தியா பேசுவியான்னு இப்போ ஆட்சி போயிடும் அப்போ ஆட்சி போயிடும்னு சொன்னா, இல்ல இது மாதிரி எங்க தலைவர் சொல்லிட்டா நாங்க இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டாதான் ஒரு இது மாதிரி ஒரு போட்டி நிலவுதா திமுக சட்டமன்ற அவசியம் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நீண்ட காலமா அவங்களாம் எல்லாருமே அரசியல் பாரம்பரியம் மிக்கவர்கள். வந்து பேசக்கூடிய நீங்க வார்த்தைகளை வைத்துக்கிட்டு அரசியல் ரீதியாக பேசுவதுதான். உங்களுக்கு தெரியும், கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உறவினர்களாக தான் இருப்பாங்க. வேறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 கட்சியில் இருப்பாங்க. பேச்சுக்கு அரசியல் ரீதியாக பேசுவது என்பது வேறு, செயல்பாடுகள் என்பது வேறு. அப்படித்தான் தாவேக எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் ரீதியாக புரிதலுக்காக நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதேனும் விமர்சனம் செய்தால் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இல்லை சார், இந்த சென்டென்ஸை நாங்கள் பேசிட்டது இது, இந்த சென்டென்ஸுக்கு நான் தப்பு அப்படின்னு காலங்காலமாக நம்ம ஏதாவது ஒன்று தப்பாக பேசிட்டோம்னா நம்ம சொல்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம். எல்லாருமே எல்லா லெவல்லையும் இதை காலங்காலமாக செய்கிறாங்க. சார், எலும்பு உடைப்போன்றது நிச்சயமாக தவறான வார்த்தை கிடையாது. இதை விட மோசமான வார்த்தைகள் எல்லாம் அரசியல் ரீதியாக இல்லை, அது ஒரு வன்முறை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எலும்பை உடைப்பேன் அப்படின்னா அடிச்சு விரட்டுவேன், எலும்பை உரட்டுவேன், உடைப்பன்றதெல்லாம் திராவிட முன்னேற்ற எங்க வேணா பேசட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை விமர்சனம் செய்கின்ற போது அவருடைய தொண்டர்கள் இது குறித்து பேசத்தான் செய்வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னு வைங்களேன், எதிர் விமர்சனம் வைக்கும்போது சற்று கடுமையாக தான் இருக்கும். அந்த கடுமையான விமர்சனத்தை வந்து நீங்க அவதூறுன்னு நினைக்க கூடாது. இல்ல சார், நீங்க ஐடி விங்ல போடுறாங்க, அது ஓகே. சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க, தாவேகாவினரும் பேசுறாங்க, திமுகவினரும் பேசுறாங்க, அது ஓகே. ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய வரம்பை மீறி பேசுறதுங்க. ஏன்னா இப்ப நீதிமன்றம் எதற்காக இல்ல இப்ப நீதிமன்றம் எதுக்காக இது அனிதா அவர் சொல்ல வந்தது அதான். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்னைக்கே வந்து கொடுத்துட்டாங்க, ஜாமீன் கொடுத்து வெளில வந்துட்டாரு. ஆனா இவருக்கு 15 நாள் இப்ப காவல். அப்ப அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க அப்படி பார்த்தா இவரு திரு மார்க்கண்டேயன் பேசினதை விட அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது சற்று அதிகமாகத்தான் நீங்க நினைக்கணும். அங்க நீதிமன்றத்துல வந்து
அவங்க சொல்கிறது அவதூறு வழக்குகளுக்கோ இது போன்ற கருத்துரிமை அடிப்படையில் பேசுகின்ற கருத்துக்களுக்கோ ரிமாண்ட் செய்ய முடியாதுன்னு தான் போன முறை அனிதா ராதாகிருஷ்ணன் விடுவிச்சாங்க. சரி, இப்போ அப்ப இது கருத்து சுதந்திரத்துக்குள்ள வரல, இது அது எல்லை மீறி போகுது. நீதித்துறைக்கு என்ன அழுத்தம்னு நமக்கு தெரியும். பாத்தீங்களா, இதுதான் கரெக்டா டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் கரெக்டா பண்றீங்க சார். இல்ல இது நீங்க உண்மையா சொல்லுங்க. இது வந்து செய்தி சொல்லிடுறேன், ஒரு செய்தி. இதுல என்ன சார் நீதிமன்றத்துக்கு அழுத்தம் இருக்க முடியும்? அப்ப அதுல வந்து அழுத்தம் இல்ல, இதுல அழுத்தம். மோசமான விமர்சனங்களை வைக்கின்ற பொழுது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவர்களுக்கு வந்து சரியான முறையில் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கூடிய அந்த ஆளுமை இருந்தால்தான் ஆளுங்கட்சியாக எது சார் எடுத்துக்க முடியும்? நீங்க தலைவர் தோத்துட்டாருங்கிறதே, தலைவர் தோத்துட்டாருன்னு சொல்றத வந்து எப்படி திமுகவால ஏத்துக்க முடியாதோ அதே மாதிரி அவங்க தலைவனோட எலும்பு உடைப்பன்னு சொல்றத அவங்க எப்படி சார் எடுத்துக்க முடியும்? கரெக்டா, தலைவர் தோற்றாருன்னு யாரும் பண்ணும் இல்ல. தலைவர் தோற்றாரு தான் என்ன இருக்குது, தோல்வியை தாண்டி எவ்வளவோ வெற்றிகள் இருக்கு, புரியுதுங்களா? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி அடைஞ்சா அந்த வெற்றிகள் வந்து நிரந்தரம் நம்ம சொல்லிட முடியுமா? அரசியலில் வந்து நிரந்தர வெற்றிகளும் இல்லை, நிரந்தர தோல்விகளும் இல்லை சார். அதுதான் சார், அந்த பக்குவம் தானே 50 ஆண்டு கால கட்சிக்கு இருக்கும். அது இல்லையே சட்டமன்ற உறுப்பினர்கள். நீங்க அப்படி நினைக்கிறீங்க? ஒரு கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுவீங்க, இன்னொரு புதிதாக வந்திருக்க கட்சி விமர்சனம் செய்கின்ற போது அதற்கு உரிய பதில நீங்க சொல்லக்கூடிய அதே மொழியில தானே சொல்ல முடியும். தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஆமா, அப்படிதான் அரசியல்ல நீங்க அப்படி இருந்தாதான் உயிர்ப்போடு இருக்க முடியும். இல்லையே, நீங்க அப்படி சொல்லலையே சார். திமுக அப்படி இல்லையே. நல்ல ஒரு செய்தியை தெரிஞ்சுங்க. அரசியல் ரீதியாக எந்த கட்சி, பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், இப்போ காங்கிரஸுடைய அந்த ஒரு மாணிக்கம் தாகூர்லாம் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்க்குறீங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவோ விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எதிர்வினை ஆற்றிட்டு இருக்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை முதற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எத்தனையோ அவதூறு கருத்துக்களை சொன்னாங்க. அப்படி பார்த்தா திமுக பிரதமரை பேசாத அதுதான் சொல்ல வரேன். அது பாரதிய ஜனதா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலையா? திலகரசன் சார் தாவேகால இருக்காரா, பாரதிய ஜனதாவில் இருக்காரான்னு எனக்கு தெரியல. அவருக்கே கேட்குறேன், மோடியை நாங்கள் பேசாத பேச்சா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலையா? பிரதமராக இருப்பவரே பேசுறோம். கரெக்ட் சார். அத நீங்க பேசலாம். அதுதான் அரசியல். அடிப்போன்னு யாரும் சொல்லல. அதுதான் அரசியல். அடிப்போம் உதைப்போன்னு நான் சொல்றேன். என்ன அரசியல் ரீதியாக நாங்கள் ஒன்று பேசினால் நீங்க ஒன்று பேசுங்களா? இன்னும் உடப்போனா ஆமா நீங்களே எலும்பு உடங்குன்னு சொல்லலாம். திமுகக்கே அத சொல்லிதான் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லுது. கருத்துக்களை பேசி எதிர்கொள்ளுங்க. எதுக்கு சும்மா சும்மா இந்த மாதிரி கோர்ட்டுக்கு நாங்க டைரக்ஷன் கொடுக்க முடியுமா? அமைச்சர் நீங்க நீதிமன்றம் சொல்றதுனால சொல்றேன். இதுக்கான அவதூறு வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு தான் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க நேரடியாக மாவட்ட நீதிமன்றங்கள் அரசு எத்தனையோ அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யலாம். எடுத்ததுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க ரிமாண்ட் பண்ணா அந்த தொகுதியுடைய நிலவரங்களை யாரும் ஏற்கனவே பல பேரை நீங்க ரிசைன் பண்ண வச்சுட்டீங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க நீங்கள் கைது செஞ்சா அந்த மக்கள் பணிகள் எப்படி நடக்கும்? இதெல்லாம் கேட்க மாட்டோமா? ரொம்ப அதாவது அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவரோட பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கலாம். என்ன பொறுப்பு? அதுவும் பொறுப்பு தான். பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும், தப்பா பேசினாக்கா அவதூறா பேசினாக்கா கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். நீங்க கடந்த கால அரசியலை நீங்க உங்களுக்கு தெரியாத அரசியல் கிடையாது. உங்க ஊடக பணிகளை நீண்ட காலமா பார்த்தவங்க, அரசியல் ரீதியாக பேசக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்க மதிப்பளிப்பது என்று வந்துவிட்டால் அனைவருமே சிறைச்சாலையில தான் இருக்கணும். எல்லாருமே சிறைச்சாலையில் தான் இருக்க முடியும். திமுக ஆட்சி காலத்து போது இதை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அதாவது எல்லாமே தான். எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அதாவது ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் அதிகார மீறலை செய்கின்ற பொழுது அது குறித்த விமர்சனங்களை வைப்பது இயல்பு. திமுகவும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கலாம். ஒரு பார்ட்டிக்கு பண்ண முடியல, ஒரு முதிய பெண்மணிக்கு அதை வந்து செய்ய முடியல, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறீங்க, அந்த வீடியோ போட்டவங்கள உடனடியா கைது பண்றீங்க. அவங்க ஏதோ கோவத்துல நீங்க எதிர்கட்சி ஆக்கிட்டீங்க. அப்ப நீங்களே எதிர்கட்சி ஆயிடுறீங்களா? நீங்க நல்லது செஞ்சாதானே ஆளுங்கட்சியா இருக்க முடியும். அது நம்ம காலம், அது காலம் மக்கள் முடிவு பண்ண. தவறு செஞ்சாங்க எதிர்கட்சி ஆக்கிட்டீங்க, திரும்ப அதே தவறுகள் நீங்களும் செய்யலாமா? அதுதான் மாற்றம் அதை ஏத்துக்க முடியாம இன்னைக்கு தவிக்கிறீங்க. நான் கேக்குறது என்ன, மாற்றம் உங்களுக்கு இருக்கு, நல்லாட்சி புரிவீங்க தான் உங்களை வச்சிருக்காங்க. நீங்க சட்டமன்றத்திலே அதையும் சொல்றீங்க, நாங்க நல்லாட்சி புரிவோம், அதை மட்டும் செய்யுங்க. இது போன்ற ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றீங்க? இப்படி பண்ணி தூண்டி விடுறீங்களோ மறைமுகமாக? தாவேகா ஏதாவது தவறு செய்யணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் நன்றாக ஆட்சி செய்தால் தான் மக்களுக்கு நல்லதுங்கிறது புரிதல் எங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளை வந்து ஒடுக்கித்தான் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்க முடியும்னு நினைக்கிறது தவறான தகவல். ரைட். திலகரசன் சார், அதாவது அவதூறு அப்படின்னு வரும்பொழுது எதற்காக கைதுன்னு போறாங்க? காவல்துறையினரை வந்து தவறாக வந்து இங்க பிரயோகப்படுத்தப்படுகிறார்களா? காவல்துறையினரையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி இதை
வந்து இப்படிலாம் பண்ண வைக்கிறீங்களே காவல்துறை, உங்களுக்கு கூட கான்சிக்வன்சஸ் நான் வந்து வரும்னு ஸ்டாலின் அவர்கள் பதிவு போடுறாரு. அந்த அளவுக்கு இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான ஏன்னா ஏற்கனவே காவல்துறையினர் வந்து அதிக அளவில் இன்னும் சேர்க்கப்படணும். அங்க நிறைய பேர் ஏற்கனவே வேக்கன்சி இருக்கு. அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வேலை நிறைய இருக்கு அவங்களுக்கு. அது மாதிரி இருக்கும்போது எதுக்காக அவதூறுக்காக இவ்வளோ போலீஸை இறக்கி கைது பண்ற அளவுக்கு அவர் எங்க போயிட போறாரு? அவர் அங்கதானே இருக்க போறாரு. அவரோட தொகுதியில அவர் இருக்க போறாரு. அப்ப என்ன அர்ஜென்சி? அதுக்கு என்ன? அதுவும் 13 மணி நேரம் விசாரணைங்கிறாங்க. இதுல அவ்வளவு விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மிரட்டி யாரையுமே பார்க்கறதுதான். சந்திக்க விடாம பண்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? அதுல அந்த ஏடிஎஸ்பி வந்து நாக்கெல்லாம் துருத்துறாரு. அந்த அளவுக்கு அவரையே கோபமடைய வைக்கிற அளவுக்கு அங்க விஷயங்கள் இருக்கு. அப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுது தாவேகா அரசு? மேடம் இதுல வந்து எதுவுமே வந்து மிரட்டி பார்க்கணும் அப்படின்றதுல தாவேகா அரசுக்கு எங்கேயுமே இல்லை. ஒரு எம்எல்ஏ பொது மேடையில முதலமைச்சரை வந்து எலும்பு உடைச்சிருவேன்னு சொல்றாரு. இது மேல ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து ரோட்ல ஒருத்தன் சண்டை போட்டுக்குவான். அப்ப வந்து ஒரு ஒரு பெண்ணையோ யாரையோ வந்து திட்டுறான், ஏதோ ஒன்று எலும்பை உடைச்சிரும், ஒரு பொண்ணை பார்த்து சொல்றான்னா அப்பயும் ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா அவன் சாதாரண ஒரு மனுஷன் தான் சொல்லுவான். எம்எல்ஏ வந்து அன்னைக்கு முதலமைச்சர் வந்து எலும்பு உடைச்சிருன்னு சொன்னாரு, அன்னைக்கு நீங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு நான் போயிட்டு சாதாரண ஒரு மனுஷனை போய் சொல்றேன், அப்ப மட்டும் என்ன ரிமாண்ட் பண்றீங்க கேட்க மாட்டாங்களா? இவர் எம்எல்ஏக்கு ஒரு சட்டம், சாதாரண ஒருத்தவங்களுக்கு தான் சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தான். யாரு தவறு செஞ்சாலும் அதுக்காக நீங்க வந்து யாருன்னா எலும்பு உடைப்புன்னு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதே மாதிரி விஷயம் வந்து காவல்துறை செஞ்ச நடவடிக்கையில அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காலையில போயிட்டு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க, காலையிலேயே கூட்டிட்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரிமாண்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கூட்டம் அதிகமா சேரும், அதனால பிரச்சனைகள் அதிகமா வரும். இது வந்து ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான். ஈவினிங் ஆனதுக்கப்புறம் கூட்டம் கம்மியாகும். அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது காலங்காலமா நடக்கிற வழக்கம் தானே. இதுதான் இல்ல அப்ப அவர் மருந்து மாத்திரை கொடுக்க அலோவ் பண்ணிருக்கலாமே. அவரோட மருந்து கொடுக்க அலோவ் பண்ணிருக்கலாம். அவர் வந்து பார்க்கணும்னு அங்க வந்து வெளியில வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன்லாம் காத்திருந்தாங்க. டிஎஸ் போலீஸை பார்க்கணும்னு காத்திருந்தாங்க. அதெல்லாமே அலோவ் பண்ணியிருந்திருக்கலாமே. எதையுமே அலோவ் பண்ணாம அது ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்துற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்களா? சாதாரண மனுஷருக்கு என்ன நடைமுறையில் நடைபெறுத்தாங்களோ அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு அக்யூஸ், ஒரு காவல்துறையால குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், ஒரு எம்எல்ஏ. அவர் வந்து யாருமே பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மேஜிஸ்ட்ரேட்ல கூட்டிட்டு போயிட்டு அவர் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு மேஜிஸ்ட்ரேட்ல ரிமாண்ட் கூட்டு போவோம். இதுதான் வந்து நடைமுறை. அன்னைக்கு போயிட்டு ஒரு அக்யூஸ்ட போயிட்டு பேச வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இது வந்து சாதாரணமா இருக்கிற எல்லாருக்கும் என்ன நடைமுறையோ அதேதான் இவங்களுக்கு. இது வந்து விதிமுறைகள் அந்த மாதிரி எந்த மாதிரி உங்களை வந்து நீங்க வந்து ஒரு குற்றம் புரிஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ரெகுலரா நீங்க எப்பயுமே இருக்கு சொகுசா இருக்கிற மாதிரி அலோவ் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லை. ஒரு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், நிறைய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். திடீர்னு ஏதாவது யாரோ வந்து தாக்குதல் போடுவாங்க, தவறு வேற யாரெல்லாம் வருவாங்க, எம்எல்ஏ பார்க்க போறாங்க, வேற ஏதாவது ஒரு கிளர்ச்சி ஏற்படும், பெரிய ஒரு புரட்சி மாதிரி சண்டை சச்சரவு ஏதாவது வரும். அதுக்காக தான் காவல்துறை அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை ஏற்படுத்துறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து முதலமைச்சர் வந்து எலும்பு உடைச்சிருந்தாரு, காவல்துறை அதிகாரி நாக்க துருத்துறது ஒன்றும் தவறு இல்லைன்னு எனக்கு தோணுது. நீங்க பண்ணா கரெக்டா, அவர் காவல்துறை அதிகாரி மட்டும் பண்ணா தவறு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல அப்ப எந்த விதத்துல தாவேகாவும் திமுகவிடமிருந்து மாறுபட்ட கட்சி தாவேகா? இல்ல இந்த மாறுபட்ட கட்சி நம்ம சொல்லிட முடியாது. யார் வந்து இங்க தவறு செஞ்சிருக்கா அப்படின்றதான் பார்க்கணும். தாவேகா எங்கேயுமே பண்ணுங்க. உங்களோட இளைஞர் படை அதிகமா இங்கதான் இருக்கு. நீங்க வந்து 50 வயசு தான் இளைஞர்கள், இங்க அவங்கவுங்க 20 வயசுல இளைஞர்கள் வச்சு நீங்க சொன்ன மாதிரி உங்க தொண்டர்களுக்கு ரொம்ப உங்க தலைவரை உற்சாகப்படுத்த நீங்க கிளம்பிட்டீங்கன்னா தாவேகா உறுப்பினர்கள்லாம் கிளம்பிட்டாங்க என்ன பண்றது? நாட்டு திருத்தத்துக்கு யார் முடியும்? அதுக்காக வந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துதான் ஆகணும். இது ஒன்றும் தவறு இல்லை. திமுக வந்து அவங்க திருத்திக்கணும். இத்தனை முறை நீங்க காலங்காலமா இருந்த அரசு மாதிரி இப்ப இருக்கிற அரசு இல்லை, வித்தியாசமும் மக்கள் என்டையரா மாத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தி நீங்க ரெகுலரா கடைபிடிச்சு வந்த அரசியலுக்கு மாறுபட்ட அரசியலுக்கு நீங்க மாறணும். நாகரிகமான ஒரு அரசியலுக்கு மாறினா மட்டும்தான் நீங்க நிலையா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி சிறைச்சாலை பண்ண வேண்டிய நேரம் தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெகதீஸ்வரன் சார், அதாவது திமுகவும் இந்த மாதிரி கைது அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் ஒரு பிட்டு ஓவராகவே ரியாக்ட் பண்ணுறாங்களோ, ஒரு ட்ராமா என்டையராக கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்யும்போது அவர் ஒரு பாம் தூக்கி போட்டார், என்கிட்ட பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்னை வந்து மார்ச்சுவரியில் அடைச்சி வைக்க பார்க்குறாங்க, கன் பாயிண்டில் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு இதெல்லாம் இது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ராமா பண்ணி ஒரு என்டையர் அட்ராக்ஷன் இந்த சைடு கொண்டு வந்து தாவேகாவுக்கு வந்து எப்படியாவது ஒரு பேட் இமேஜ் கொடுத்துட முடியாதா அப்படின்னு ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டா இருக்கிற மாதிரி தெரியுது.
நிச்சயமா டெஸ்பரேட் பஷர்ஸ் தாங்க. நீங்க சொல்ற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெளிய என்னிடம் பேரம் பேசினார்கள். தாவேக்கால என்ன கொண்டு வரக்கு முயற்சி பண்ணாங்க. என்ன தூக்க முயற்சி பண்ணாங்க சொல்லும்போது தான் உண்மையிலே பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியாவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஏற்கனவே தாவேக்கா எம்எல்ஏக்கள திமுக தூக்குறாங்க அப்படின்னு ஒரு ஓடிட்டு இருக்கும்போது, என்ன அவங்க தூக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியோட அவர் பண்ணாரு. இப்ப தொடர்ச்சியா இவரும் வந்து இது பண்றாங்கன்னா, அந்த பயங்கர டெஸ்பரேட்ல தான் இப்ப தெரியுது. இவங்க வந்து அந்த மெஷர்ஸ் ஒட்டுமொத்தத்தையும் நம்ம திரும்ப பார்க்கலாம். நம்ம ஜனநாயகபுரமும் நடக்க மாட்டேங்கிறாங்க. அத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இதுதான் தெரியுது. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ட்வீட் அது பலனளிக்கலையோ மக்கள்கிட்ட வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த 60 நாள்ல எவ்வளவு மிஸ்டேக்ஸை காட்டினாலும் மக்கள் நிஜமாவே வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்களா? இதை எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு முடியாதுன்னு தெரியாம தவிக்குதா திமுக அப்படின்றது? திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் எந்த இஷ்யூஸை கையில எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, எதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுல பெரிய குழப்பம் இருப்பதான் பார்க்கின்றேன். நான் சாதாரண அரசியல் முறை தான் அது பெரிய பழங்கால கட்சி. அந்த கட்சிக்கு தெரியும் தான் நம்ம சொல்லணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு தெரியல எந்த போராட்டத்தை கையில் ஒண்ணும் இல்ல. இப்ப நீட்டிற்காக நீங்க ஒரு காலத்துல நம்ம பார்த்திருக்கலாம். பாஜகவை எதிர்த்து நிறைய விஷயங்களுக்கு போராடி கொண்டிருந்த கட்சி. இன்னைக்கு நீட்டுக்காக ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிலைமையில இருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறாரு. இங்க அந்த கட்சி குறித்து நமக்கு வெவ்வேறு பார்வைகள் இருக்கலாம். காக்கோரி கணத்தை பத்தி யாரு என்ன ஏதாவது பி டீமா சி டீமா கூட இருக்கலாம். ஆனா இஷ்யூஸ்க்காக இதே திமுக இங்கெல்லாம் பயங்கரமா போராடி இவங்க போராடி இதற்கு பின்னாடி காங்கிரஸ் மற்ற கட்சிகளும் அடிவந்த கட்சிகளும் மட்டும் இன்னைக்கு ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. தாவேக்க மட்டும் தான் நமக்கு ஒரே எதிரி. அந்த தாவேக்கை மட்டும் எதிர்த்தால் போதுமானது. அதற்கு ஏதாவது இஷ்யூஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு தேடுறாங்க. அதுல கூட எந்த இஷ்யூ பிக்கப் பண்றதுங்கிறது நிறைய சிக்கல்கள் அவருக்கு இருக்கிறது. முக்கியமா தங்களுடைய கட்சியில் தாங்கள் வந்து பெற்ற கருத்துகளுக்கும் தாங்கள் செய்த சுய பரிசோதனைக்கும் என்ன தீர்வு, அதுக்கு நம்ம அதை நோக்கி போகணுங்கிறதுல இனிமே ஒரு உடன்பாடியே எட்டப்படலைங்கிற தெரியல. நீங்க இதே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, எங்கேயாவது யாராவது தோத்தீங்கன்னா அதுக்கு காரணமான மாநில செயலர்கள் நீக்கப்படுவார்கள். இன்னைக்கு சென்னையிலே இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை யார் மேலே எடுக்கப்பட்டதால யார் மேலே எடுக்கப்படல. அதே கூட்டம் அவரை சுற்றி எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கின்றது. அதே கூட்டம் தான் போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்குங்கிற பார்க்கின்றோம். மறுபடியும் பாக்குறோம் பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்துல இன்னும் வயதான முகங்கள் தான் தெரியுது. இளைஞர்கள் வழிவிடுங்கிறாங்க. ஆனா அவங்க வழிவிட தயாரா இல்ல. அப்ப ஒரு மாற்றத்தை நோக்கி செயல்படணும். ஒரு பக்கம் ஜென்சி மீட்னு போடுறாங்க. அந்த ஜென்சி பசங்களுக்குமே ஒரு புரிதலோட செயல்படுறாங்களா இல்லையாங்கிறது பெரிய அவங்க பண்றது சில விஷயங்கள் எல்லாமே அது சில நேரங்கள்ல அது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கான்ற விமர்சனத்துக்கு உள்ள ஒரு விஷயமா தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. நீங்க அந்த கூட்டத்துல நான் கொத்தடிமையா இருக்கிற பெருமைப்படுறேன்னா நீ எதுக்கு நீ கொத்தடிமையா இருக்கணுங்கிறத கேள்வி. நீ ஏற்கனவே குற்றச்சாட்டு இந்த மாதிரி கொத்தடிமைகளா இருக்காதீங்க, இந்த மாதிரி உடன்பிறப்புகளா இருக்காதீங்க அப்படிங்கறதா இருக்கு. ஒரு அறிவார்ந்த அரசியல் பண்ணுங்க. தாவேக்கு எதிர்த்து எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கொள்கை ரீதியான விஷயங்களை பேசுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது வந்து எந்த இஷ்யூ பிக்கப் பண்றதுங்கிற பெரிய குழப்பம் அவர்களுக்கு இருக்கின்றது. எனக்கு கேட்டா கொஞ்ச நாள் திமுக கம்ப்ளீட் ரிஃபர்மேஷன்ல போயிட்டு இந்த எதிர்கட்சி அரசியல கொஞ்சம் டோன் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் உடனே முடிச்சிடலாம். அனிதா சொல்ற மாதிரி 6 மாசத்துல 3 மாசம் ஆட்சி மாறப்போதுன்னா கண்டிப்பா மாறாது. அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதை சொல்றதே மக்களோட அயற்சியை உண்டாங்க. என்னடா சும்மா காலையில இருந்துச்சா சாயந்தரம் இருந்துச்சா 3 மாசம் 6 மாசம் கதை சொல்லிட்டே இருக்காருன்னு அவர் மேலேயே நீங்க அதே நேரத்துல அவரோட தொகுதி மக்கள் பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்கல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறார். அந்த கட்சியும் பாக்குறோம். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யல. கனிமொழி ஓரளவுக்கு ஒரு சீனியர் பாலிட்டிக்கல் கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்க கூட அண்ணன் ஆட்சி வந்திருந்தா சரியா இருந்திருக்கும், தலைவர் ஆட்சி வரலன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களால எம்பியா இருந்து எம்எல்ஏ வந்து பஸ் நிப்பாட்ட முடியல அப்படின்னா நீங்க எம்பியா எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம் தான் மக்கள் கேட்பாங்க. அப்ப வேற யாராவது தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நிறைய குழப்பத்திலையும் நிறைய பதட்டத்திலையுமே திமுக இருக்கிறார்கள். அந்த பதட்டத்தை விட்டதுக்குள்ள சொல்றாங்க மறுபடியும் எவ்வளவு தோல்வியை பார்த்துட்டோம். ஆனால் இந்த தோல்வி மிக குறிப்பாக ஒரு நடிகர்கிட்ட நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத அவர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அது என்னைக்கு ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் திமுக ரியாலிட்டிக்குள்ள வருவாங்க. அன்னைக்குதான் சரியான ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க நான் பாக்குறேன். இது உங்களோட இறுதிக்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். ஜெயகண்ணன் சார் உண்மையில அவர் சொல்ற மாதிரி ரொம்ப குழப்பத்துல ஏன் தோல்வியை தாங்கி கரெக்டா சொன்னார். இவ்வளவு நாளா நீங்க தோத்தது அதிமுக திமுகன்னு போது உங்களால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இது வந்து அவர் சொல்றாரு, இப்ப ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, யார் எதிரினே தெரியாம நாங்க இந்த தேர்தலை சந்திச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு அறியாமையில இருந்திருக்கிறோம் இந்த கட்சி அப்படின்றதே தாங்கி கொள்ள முடியாமல் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம தெரியாம தவிக்குது. இல்ல இந்த குறிப்பிட்ட ஜெகதீஸ்வரன் சொன்ன கருத்தில் நானும் உடன்படுகிறேன். என்ன அப்படின்னா இந்த கருத்தை வந்து தேர்தலுக்கு முன்பே கூட நான் சொல்லியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் எதிர்த்து அரசியல் களத்தை பார்த்ததை விட தமிழக வெற்றி கழகத்தினை வந்து சாதாரணமாக குறைத்து மதிப்பிட்டதை நான் பல நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறேன், பல விவாதங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தை குறைத்து மதிப்பிட்டதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு தோல்வி வந்ததுங்கிற ஒரு செய்தி உண்டு. இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முழுமையான புரிதல் இல்லைங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற ஒரு புதிதாக ஒரு கட்சி எடுப்பில் ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு அவர்கள் மீதான நடவடிக்கைகள் என்னங்கிறத நம்ம பார்க்குறத விட ஏற்கனவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்ய வேண்டிய சீர்திருத்த பணிகளை
குறிப்பாக நிர்வாகிகள் விஷயத்தில் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. குறிப்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இளைஞரணி மட்டுமல்ல மற்ற முக்கியமான மாவட்ட நிர்வாகத்திலும் கூட மாறுதல்களை கொண்டு வர வேண்டிய சூழல் அமைந்திருக்கிறது. இந்த தேர்தல் தோல்வியை அவர்கள் ஆக்கப்பூர்வமாக அப்படித்தான் பயன்படுத்தணும். ரைட். ஓகே. திலகரசன் சார், தாவேகாவும் அப்படி அரசும் அதை நோக்கி போகணுமோ, மக்களை நோக்கி போகணும், மக்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை நோக்கி தங்கள் மீது தங்க சைடு இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்து கொண்டு போக வேண்டிய பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அதை விட்டுட்டு இந்த அவதூறு அது இது இவங்க வந்து எம்எல்ஏ கைது இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்களோ? அதை நோக்கி போனாதானே, மக்களை நோக்கி நீங்கள் தானே, அதுக்கு தானே வந்திருக்கோம், மக்களுக்காக செய்வதற்காக மக்கள் பணிக்காக வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் அதை நோக்கி போகாம ஏன் திசை மாறி போறாரு? தமிழக அரசு வந்து எங்கேயுமே திசை மாறி போகல. மக்கள் சேவை தான் மகேஸ்வரன் சேவைன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் டெய்லி செக்ரட்டரியேட் போறாரு, அது ஆய்வு கூட்டம் நடத்துறாரு. ஒரு 2 நாளாக நம்ம பார்த்தோம், ஒரு கடலில் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு போறாரு. நேற்று வந்து சேப்பாக்கத்தில் இருக்க கம்போசர் போறாரு. அதே மாதிரி ரெகுலரா என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றது உத்தரவு போட்டிருக்காரு, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மழைநீர் சேவ் பண்றதுக்கான வழிகளை பாருங்க, அடுத்து மழைக்காலங்கள் வருது அதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொல்லி செக்ரட்டரிஸ் எல்லாமே கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில முதலமைச்சர் இருக்கிறார். இருந்தாலும் இது வந்து ஒரு சரியான ஒரு காவல்துறைக்கான வேலை, அது அவங்க செய்ய போறாங்க. தாவேகா அரசு வந்து தனியா வந்து அதுக்கான மக்கள் முன்னேற்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல வந்து எந்த ஒரு மக்கள் சேவைகளை தொய்வு இல்லாமல் செய்யறது தான் புதுசா வந்திருக்க அரசோட வேலை. மக்கள் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு என்டே டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான வேலையை கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக இருக்கும், மக்களும் நம்புறாங்க. இதை ஏற்றுக்க முடியாத திமுக தான் அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ஏதாவது ஒரு புரட்சி ஒன்று பண்ணிட்டு ஒரு புரட்சி ஒரு தேவையில்லாத அவதூறு கிரியேட் பண்ணிட்டு அரசு திசை திருப்புறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமெடி நம்ம பார்த்துருக்கோம், சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணமே நின்றும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு வேலைகளை பண்றது வந்து திமுக ஒரு தேவையில்லாத அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலையுமே தோல்விக்கான காரணங்களா இது அவங்களோட இந்த மாதிரி ஒரு எதிர்த்திருச்சியான அரசியலை பண்றதுனால வருகிற உள்ளாட்சி தேர்தலும் ஒரு பெருவாரியான தோல்வியை சந்திக்க போகுது. சரி, பார்ப்போம். தேர்தல் வரும்பொழுது பார்ப்போம். தேர்தல் வரும்பொழுது நிச்சயமா பார்ப்போம். கருத்துக்களுக்கு உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.